श्री गुरुभ्यो नमः. रामकृष्ण हरि. पंडरीनाथ महाराज की जय. பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ் की ஜெய். எந்த ஜீவனை தன்னிடத்தில் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரோ பகவான் அந்த ஜீவன்கிட்ட குருநாதரை அனுப்பிச்சி வைக்கிறார். குரு கிருபையே அந்த ஜீவனுக்கு தான் கிடைக்கிறது. ரொம்ப பேருக்கு குருநாதரே கிடைக்கல, ஆச்சாரியரே இன்னும் கிடைக்கல. அப்படி கிடைச்ச சில பேருக்கும் குருநாதர்கிட்ட நம்பிக்கை உண்டாகலை, பக்தி உண்டாகலை. உபனிஷத் சொல்கிறது, யமைவேஷ பிரணுதே தேனலப்யா. எந்த ஜீவன் தனக்கு வேணும்னு பகவான் நினைக்கிறானோ அந்த ஜீவனுக்கு தான் பகவான் வேணும்னு தோணி போயிடுமா. ஆச்சாரியர் ரூபத்தில் வந்திருக்கிறது தெய்வமேன்னு எத்தனை பேருக்கு தோன்றுறது? பிரத்யக்ஷ குரு, பிரத்யக்ஷ பகவான், பிரத்யக்ஷ தெய்வம் ஆச்சாரியர் தான். ஈஸ்வரன் கூட பரிபக்குவம் பார்த்து தான் அனுகிரகம் பண்ணுறார். அப்படி பார்த்தா ஈஸ்வரனுக்கு சமமாக கூட குருநாதரை பேசக்கூடாது. ஏன்னா அவர் ஈஸ்வரன் கூட ஏதாவது ஒரு நமக்கு தகுதி இருக்கணும்னு இருந்து தான் அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் ஆச்சாரியர் அதை எதுவுமே பார்க்கல. நம்மக்கிட்ட அழுக்குகள் நிறையா இருக்குது, தோஷங்கள் நிறையா இருக்குது. அதை எதையுமே பார்க்காம நம்மக்கிட்ட வர்றது ஆச்சாரியர் தான். நமக்கு ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா தான், வைராகிய நாமங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா தான் பகவான் வருவார். ஆனால் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்மளை ஆட்கொள்கிறது குருநாதர் தான். நம்மளால் ஆச்சாரியருக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை, எந்த பயனும் இல்லை. நம்மளால் எதுவும் செஞ்சிடவும் முடியாது. நம்மளால் நமக்கு தான் ஆச்சாரியர்னால நிறைய பயன் உண்டு. ஆச்சாரியருடைய குணத்தை எடுத்து சொல்கிற மாதிரி அநேக கிரந்தங்கள் இருக்குது. திவ்ய பிரபந்தத்தில் எடுத்துக்காட்ட ஆச்சாரியர் குணங்கள் நிறைய சொல்லி வச்சுருக்கு. கோநாம தத் பிரதி கரோதி வினோத பாத்திரம். ஆச்சாரியருக்கு யார் தான் கைமாறு செய்ய முடியும்? ஆச்சாரியருக்கு கைமாறு செய்கிறதுக்கு ஜீவன் செய்கிறதே இருக்கட்டும், சாதாரண மனுஷங்களால் நம்ம செய்கிறதே இருக்கட்டும், ஈஸ்வரனே ஆச்சாரியருக்கு கைமாறு செய்ய முடியாது. ராமாயணத்தில் ஹனுமன் ஒரு குரு போல இருந்தாராம். யாருக்கு? ராமருக்கும் பிராட்டிக்கும். அசோகவனத்தில் சோகத்தோடு உட்கார்ந்துட்டு இருந்த சீதா பிராட்டிக்கு ஜீவாதாரமான திருமந்திரத்தை தந்து படாத பாடுபட்டு யுத்தத்தையே கூட ஒரு கட்டத்தில் சுவாமி விழுந்துட்டார், ராமர் விழுந்துட்டார் கீழே. ஆனால் ஹனுமன் தான் தூக்கி நிறுத்தி அதை நடத்தி ராவண சம்ஹாரமானதுக்கு அப்புறம் ராமர் உடனே போய் சீத்தையை பார்க்கவே இல்லை. ஆனால் ஆஞ்சநேயர் உடனே இதை அம்மாவுக்கு தெரிவிச்சாகணுமேன்னு சொல்லிட்டு ஓடுறார் சீத்தைக்கிட்ட ஓடி போய், அம்மா சுவாமி வெற்றியோடு வந்துட்டார், அவர் உங்களை அழைச்சிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்காருன்னு. ராமர் கூட விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு தீமிதி ஒரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அழைச்சி போன்னு தான் நினச்சிட்டு இருக்காரே தவிர, இந்த யுத்தம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஓடி போய் சீத்தைக்கிட்ட சொல்லி, உங்கள் சுவாமி உங்களுக்கு சேவை சாதிக்க போகிறாருன்னு சொன்ன உடனே அவள் திகச்சு போயிருக்கிறாள். என்ன சொல்கிறது அவளுக்குன்னே தெரியல. ஹனுமான், நான் என்ன கைமாறு செய்வேன் உனக்குன்னு கேட்குறான். பெருமாள் கூட அதாம்மா சொன்னார், நான் உங்களை பார்த்துட்டு கண்டேன் சீதையை போய் சொல்லும்போது அப்போ உனக்கு என்னப்பா கைமாறு செய்ய போகிறேன்னு பெருமாளை என்கிட்ட கேட்டார். ரெண்டு பேரும் குணத்தில் ஒத்துமையாக இருக்கே, அதே மாதிரி இங்கே சொல்கிற விஷயம் கூட ஒத்துமையாக ஒரே மாதிரி இருக்கே, பேசி வச்சுட்டலான்னு கேட்டாராம். அதுக்கு சீதா சொன்னாலாம், நாங்கள் ஒரே மாதிரி சொல்கிறது முக்கியம் இல்லைப்பா, உன்னுடைய குணம் தான் இங்கே முக்கியம். மகாலட்சுமியான நான், லோகநாதனான சுவாமி, நாங்கள் ரெண்டு பேரும் உன் விஷயத்தில் கடனாளின்னு சொன்னாலாம். இதில் என்ன தத்துவம்னா, ஜீவனும் பகவானை சேரணும்னு தவிக்கிறது, பகவானும் இந்த ஜீவனை அழைச்சிக்கணும்னு தவிக்கிறார். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஆச்சாரியர் தான். ஒரு ஜீவனை, ஒரு பூவை கொண்டு போய் ஈஸ்வரன் பாதத்தில் போடுற மாதிரி ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடுறார் ஆச்சாரியர். அதுக்காக அவர் அதை செஞ்சோமே அப்படிங்கிறதே, அதுக்காக நமக்கு என்ன கிடைக்க போகிறதுன்னு அவர் நினைக்கிறதில்ல, அது சேர்க்கிறதே அவருக்கு லாபம்னு நினைக்கிறார். அப்போ ஆச்சாரியரை விட சிறந்தவர் யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸ்வரனுக்கும் மேலே, பகவானுக்கும் மேலே ஆச்சாரியர். அப்போ ஆச்சாரியருக்கு நம்ம என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னா, அவர் குணங்களை பாடிண்டே இருக்கிறத தவிர, அவரை தினம் நினச்சிட்டே இருக்கிறத தவிர வேறு எதுவுமே அவருக்கு கைமாறு செய்ய முடியாது. மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார், தேவுமற்று அறியேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னென்னா, ஆச்சாரியரை தவிர வேறு எந்த தெய்வமுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். ஏன் நீங்கள் தான் இப்படி கண்ணனை அப்படியே ஈடுபாடோட கண்ணன் மேலே முதல் வரியே, கண்ணனின் சிறுதாம்புனால் கட்டுண்ண பண்ணிய வெறும் ஆயன்னு கிருஷ்ணலீலையை பற்றி பாடுறீங்களே, கிருஷ்ணலீலையில் அப்போ உங்களுக்கு ஈடுபாடு இருக்கே அப்படின்னு அப்படி தொடங்கினீரே நீங்கன்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாரா, அது கண்ணன் மேலே ஈடுபாடு இருக்கிறதுனால நான் பாடலை, என் குருநாதர் கிருஷ்ணலீலையில் ஈடுபாடு இருக்குது, அவர் சொன்னது தான் கிருஷ்ணலீலை. கிருஷ்ணனை யாருக்கு தெரிய போகிறது? கிருஷ்ணனை பற்றி குருநாதர் சொன்னதுனால கிருஷ்ணலீலை பிடிக்கும். இது அப்படியே இந்த வார்த்தையை சொல்லும்போது மதுரகவி ஆழ்வார் சொன்ன வார்த்தையை அப்படியே ஸ்ரீ அண்ணாவுக்கு நம்ம எல்லாம் அப்ளிகபிள். ஏன்னா ஸ்ரீ அண்ணாவை தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் கிருஷ்ணனை பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. கிருஷ்ணனை குழந்தையாத்தான் பார்க்க முடியும் நம்மளால். உபதேசம் பண்ணக்கூடிய பகவத்கீதை சொன்ன கிருஷ்ணன் வேறு. அந்த கிருஷ்ணனை விட குழந்த கிருஷ்ணன் அத்தனை பேருக்கும் சவுத் சைடில் இன்றைக்கி இத்தனை பேரும் நினைக்கிறோம் அப்படின்னா, அத்தனை பேருக்கும் பிடிக்கும் அப்படின்னா, அது அண்ணாவினால தான், ஸ்ரீ அண்ணாவினால தான். அப்போ இது அப்படியே நம்மளுடைய குருநாதருக்கு பொருந்துருது.
அந்த குருநாதருக்கு அவரை பற்றி புகழ்ந்தா அவர் கேட்க மாட்டாராம். அட போடா இது நீ ஏதாவது பேசின்னு இருப்பேன்ட்டு ஏந்து போயிடுவாராம். அவருக்கு நாட்டம் இருக்காதான் அதில். ஆனால் மதுரை கவியாருடைய குருநாதர் நம்மாழ்வாருக்கு சுவாமி கிருஷ்ணனை பற்றி புகழ்ந்து எழுதி பாடினாலோ சந்தோஷப்படுவாராம். அவர் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இவர் கிருஷ்ணனை பற்றி எழுதுறேன்னு சொல்கிறார். இப்போ போன வீடியோவில் நம்ம பிள்ளைலுக்காச்சாரியரை பற்றி பார்த்தோம். ஜோதிஷ்குடியில் ஸ்ரீரங்கத்தினுடைய கலக காலத்தில் சுவாமியை தூக்கின்னு ஜோதிஷ்குடியில் வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பரமபதிச்சிட்டார். அப்படி பரமபதம் போகும்பொழுது அவள் எல்லாரும் வேண்டிக்கிறா, உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தோம், இனிமேல் எங்களுக்கு என்ன கதின்னு கேட்குறா. திருமலை ஆழ்வான் அப்படிங்கிற ஒரு மதுரையை ஆட்சி பண்ணுற ராஜா இருக்கார். அவருக்கு இன்னொரு பேர் ஸ்ரீசைலநாதர், திருவாய்மொழி பிள்ளை, இப்படி ஃபேமஸான பேர் இருக்குது அவருக்கு. அவரை போய் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கான விஷயம் நடக்கும்னு சொல்லி பிள்ளைலோக்காச்சாரியர் சொல்லிவிட்டு பரமபதிச்சிட்டார். இதை போன வீடியோவிலே பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இவருடைய இந்த ராஜா இருக்கார் இல்லையா, மதுரை ராஜா, இவருடைய கண்டினியூட்டியில் வர்றது தான் மணவாள மாமனிகளுடைய சரித்திரம். அதுக்காக தான் இப்போ ஆச்சாரியரை பற்றி சொன்னோம். ஆச்சாரியருடைய பெருமையை சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். இவர் மதுரைக்கு பக்கத்தில் குந்தகை அப்படிங்கிற கிராமத்தில் அவதாரம் பண்ணார். இவருடைய தனியன் ஸ்லோகத்திலேயே நம ஸ்ரீசைலநாதாய குந்தி நகர ஜென்மனே பிரசாதலப்ய பரம பிராப்பிய கைங்கரிய சாலினே அப்படின்னு இருக்குது. மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராஜா பரமபதத்தை அடைஞ்சிட்டார். அவருடைய குழந்தை சிறுவனாக இருக்கார், ஆனால் ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கார். முடிசூடா மன்னனாக ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் இப்போ நம்ம சொல்கிற திருமலை ஆழ்வான். இவர் அப்படி முடிசூடா மன்னனாக இருந்து சின்ன வயசுல ராஜ்யம் பண்ணுறாருன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு சர்வசக்தனாக இருக்கணும், அவருக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கணும் அவருக்கு. அதுவும் முஸ்லீம்களோட பயங்கரமான கலக காலத்தில் முஸ்லீம்கள் சவுத் சைடில் ஆற்காடு இந்த சைட்லாம் கேப்சர் பண்ணி ஆழ்வார் திருநகரி வரைக்குமே வந்துட்டா. அவர்களுடைய ராஜ்யத்தில் இந்த தொல்லைனே இல்லை. சின்ன ராஜ்யம் அமைச்சாலும் படுபயங்கரமாக இருந்தது தொல்லை. மோசமான ராஜ்யம் பண்ணி மக்களெல்லாம் கஷ்டப்படுத்தி பெண்களெல்லாம் கூட விட்டு வைக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு இருந்தா. இந்த சமயத்தில் ஒரு சிறுவனாக இருந்து ஆட்சி பண்ணுறாருன்னா நம்ம யோசிக்கணும். அந்த காலகட்டத்தில் நம்ம போன வீடியோலேயும் சொன்ன மாதிரி அவர்கிட்ட இப்போ ரங்கநாதர் காட்டுப்பாதையில் காட்டுப்பகுதியில் கேரளா கிட்டக்க தங்கின்னு இருக்கார். கிளம்பி போய் இப்போ பிள்ளைலோக்காச்சாரியர் அழைச்சின்னு போய் காட்டில் இருந்துட்டுருக்கோங்கிற விஷயத்தை அவளுக்கு அனுப்பிச்சி வச்சாச்சு, தூது அனுப்பிச்சாச்சு. ஹிந்துக்கள் அந்த முஸ்லீம் ராஜ்யத்தில் கூட மோசமான அந்த காலத்தில் கூட தன்னுடைய மதத்து மேலே அப்படி ஒரு உணர்ச்சி இருந்து உயிரை கொடுத்து பெருமாளை காப்பாற்றிருக்கா. நார்த் சைட்லேயும் இதே மாதிரி தான். பிருந்தாவன கண்ணனை தூக்கிட்டு போய் இன்றைக்கி நாதத்வாரில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பிருந்தாவன கண்ணன் பிருந்தாவனத்துலேருந்து தூக்கின்னு போயிட்டா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். அங்கேயும் இதே மாதிரி ஓடி ஓடி தான் போயிருக்கா பெருமாளை காப்பாற்றுறதுக்கு. சரி, இப்போ கூரகுலோத்தமதாசர் மூலமாக செய்தி மதுரை ராஜ்யத்துக்கு போகுது. ராஜரீகமாக அதை செய்யணுங்கிறதுக்காக ஆழ்வார் திருநகரிலையும் இந்த பிரச்சனை. நம்மாழ்வார் அங்கேருந்து கிளம்பி அவரும் கேரளாவில் மாட்டின்னு இருக்கார். அதனால் ஆந்திரா வழியாக ரங்கநாதனை அழைச்சின்னு போகிறதுக்கு ஏற்பாடு செய்ய வைக்கிறார். ராஜரீகமாக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு தூது அனுப்பி இதை செய்கிறார். யார்? நம்ம திருமலை ஆழ்வான். இதுக்கு செஞ்சி நாட்டு ராஜா ரொம்ப பெரிய உதவி. தேவசிம்மன்னு பேர், தேசிங்கு ராஜான்னு ரொம்ப பிரசித்தியாக சொல்கிறது உண்டு. அவருக்கு ரங்கநாதன் மேலே அப்பேற்பட்ட ஒரு ஈடுபாடு. சந்திரகிரி ராஜாவோடு சேர்ந்து இவரும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கார் ரங்கநாதரை காப்பாற்றுறதுக்கு. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் செஞ்சி ராஜா அங்கந்த ஊரில் கோவில் கட்டினாரா ரங்கநாதருக்கு. அப்பேற்பட்ட பக்தி ரங்கநாதர் மேலே. இந்த ராஜாக்கள்லாம் காப்பாற்றினது ஒரு ஆச்சரியம். அப்படின்னா இதை விட ஆச்சரியம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தன் குடும்பத்தை விட்டு உயிரை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சிலர் ஆழ்வார்கள் மலையிலேருந்து விழுந்திருக்கா. சுவாமியை கழுத்தோடு சேர்த்து கட்டிண்டு அந்த படைகள் கிட்ட நெருங்கும் போது சுவாமியை எடுத்துட்டுருவாளேன்னு சொல்லிட்டு கழுத்தோட சுவாமியை கட்டிண்டு குத்தலான மலை மேலே அதுக்கு போகிறதுக்கு வழி மேற்கொண்டு இல்லையேன்னு சொல்லி அங்கேருந்து விழுந்து உயிர் விட்டு பரமபதத்தை அடைஞ்சவா எத்தனையோ பேர் இருக்கா. அப்படி விழுந்து சுவாமியோடைய திருமேனியில் அந்த சக்கரம் கொஞ்சம் வளைஞ்சு கூட இருக்காம். இன்றைக்கி அவளுக்கெல்லாம் எதுக்கு அருளப்பாடு, அவளுக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு ரைட்டு, அவளுக்கு எதுக்கு முதல் தீர்த்தம்னு கேட்குறோமே, அந்த ஒரு தியாகத்துக்காக இன்னி வரைக்கும் அவளுடைய பரம்பரையில் வந்தவாறு நம்ம மதிக்கணும். அவளுடைய தியாகத்தை எப்போயுமே ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் எந்த பெருமாள் கோயில் போனாலும் ஆழ்வார் திருநகரி போனாலும் ஆழ்வார்களை நினச்சிண்டு அவள் தியாகத்தை நினச்சிண்டு அந்த பெருமாளை பார்க்கும்போது அது நமக்கு பக்தியும் பெறுகிறது. கேரளாவில் நம்மாழ்வார் ஆயிடுச்சின்னு போய் கண்ணாம்பிங்கிற இடத்துல கொஞ்சம் காலம் வச்சுருந்தா. அந்த சமயத்துலேயும் நிறைய பிரச்சனை வந்தது. அதுலேயும் சில பேர் மலையிலேருந்து கீழே விழுந்து பரமபதத்தை அடிச்சுட்டா. ஏன்னா சுவாமியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்பவும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ ஆழ்வார் திருநகிரியில் எப்படி இருந்தது அந்த சமயத்தில் அப்படின்னா, சுவாமியெல்லாம் காப்பாற்றியாச்சு, திரும்ப ஆழ்வார் திருநகிரிக்கு வந்தாச்சு. போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதை பிள்ளைலோக்காச்சாரியரை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு கதை.
ஆழ்வார் திருநகரிக்கு இப்போ வந்தாச்சு. இப்போ திருவாய்மொழி பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் ஆழ்வார் திருநகரி ரொம்ப காடாக இருந்துதான். இந்த இடத்த காடு திருத்தி நாடாக்கினார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நாடாக்கணும், திருமலை போல் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு நினச்சிட்டே இருந்தார். அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பித்தார். சன்னிதானம் கட்டினார், கோவில் இல்லாமல் இருந்தது, கோவில் கட்டினார், 4 வீதிகளும் ஏற்பாடு பண்ணினார், உற்சவங்கள் ஏற்பாடு பண்ணினார், நிலங்கள் எழுதி கொடுத்தார் சுவாமிக்கு, கிராமங்கள் உருவாக்கி கொடுத்தார் சுவாமிக்கு, கிராமங்கள் எழுதி கொடுத்தார் கோவிலுக்கு. இப்படி தன்னுடைய ராஜ்ய காலத்தில் இனாம் சாசனமாக நிறையா பண்ணி அவ்வளவு ஆசையாக ஆழ்வார் திருநகரியை உருவாக்கினார் நம்ம திருவாய்மொழி பிள்ளை. இவர் இப்படி ஆழ்வார் திருநகரியை இந்த ராஜா இப்படி சூப்பராக ஆக்கின்னு இருக்கிற காலகட்டத்தில் தான் மணவாள மாமுனிகள் அவதாரம் பண்ணினார். அவருடைய அவதாரத்தில் என்னென்ன பண்ணினாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். அனைவரும் நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.